ஹாய் கைஸ், இப்போ நம்ம டக்குன்னு ஏசி பஸ் புக் பண்ணிட்டு எங்கே அப்படின்னா திருப்பதி தான் கிளம்பியிருக்கோம் கைஸ். திருப்பதி வாக்கபிள்லேயே போகலான்ற ஒரு ஐடியா கீழ் திருப்பதிலேருந்து. ஸோ நம்ம பஸ்லாம் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே ராம்பொத்தினி சினிமாவும் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி இறங்கிட்டோம் கைஸ். திருப்பதி இறங்கிட்டு ஸ்டெப்ஸ் ஆரம்பித்தோம். பெரிய ஸ்டெப்ஸ் தான் போனது, சின்ன ஸ்டெப் மூடிட்டாங்களாம், 4 மணிக்கே மூடிடுவேன்ட்டாங்க. ஸோ பெரிய ஸ்டெப் தான் ஏறினது. ஏறின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே எல்லார் கையிலையும் இந்த மாதிரி ஒரு கொம்பு கொடுத்துட்டாங்க கைஸ். கொம்பு எதுக்குன்னா, அங்கே சிறுத்தை புலி வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லார் கையிலே கொம்பு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ வந்துட்டு எல்லோரும் அந்த கொம்பு பிடிச்சிட்டு அப்படியே ஒரு வீரன் மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே படையே நடக்கிற மாதிரி. இதுலேயே கும்பலாக தான் விட்டாங்க, தனியாக யாரையும் விடலை கைஸ். கும்பலாக தான் எல்லாம் விட்டாங்க. கரெக்டாக என்னதுன்னா 6:45 ஏற ஆரம்பிச்சோம். 2000 ஸ்டெப்ஸ் வந்து 1 ஹவர்லேயே முடிச்சிட்டோம். நாங்கள் 1875 வந்து 1 ஹவர்லேயே முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே விட்ருவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க கைஸ். அங்கே ஏன்னா கொஞ்சம் பேர் ஸ்பீடாக ஏறுவாங்க, கொஞ்சம் பேர் ஸ்லோவாக ஏறுவாங்கிறதுக்காக மொத்தமாக ஒரு கும்பல் சேரணுன்றதுக்காக நிற்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் போட்டு ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, நடந்து வரவங்களும் சரி, ஃப்ரீ தர்ஷனம் வரவங்களும் சரி ஒன்றா தான் விடுவாங்களா. அவங்களுக்குன்னு தனியாக டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி விஜயதசமி இல்லை ஆயுத பூஜைன்றதுனால டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. 200 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. ஸோ நம்ம மேலே ஏறி இந்த போர்டை பார்த்தோன்னா கொஞ்சம் நிம்மதியாக ஆச்சு கைஸ். ஹாய் கைஸ், இப்போ நம்ம திருப்பதி பெருமாள் தரிசனம் நல்லபடியாக முடிச்சிட்டோங்க கைஸ். பட் என்ன ஆச்சுன்னா, நம்ம நடந்து வந்தோம். பட் நடந்து வந்து ஒரு 2000 ஸ்டெப்ஸ் அடுத்தது தான் நடந்து வரவங்களுக்கு டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது டிக்கெட் இல்லைன்னா நம்ம நடப்பாதையில் வரவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே விட்டுருவாங்க, எப்போவுமே நடந்து வருன்றதுக்காக. பட் நடந்து வந்துட்டு 2000 ஸ்டெப்ஸ் தாண்டி தான் சொன்னாங்க டிக்கெட்லாம் எதுவும் இல்லை, இந்த 2 நாள் விஜயதசமி ஆயுத பூஜைக்காக டிக்கெட்லாம் எதுவும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனாலே ஃப்ரீ தரிசனம் தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்னாச்சு, ரொம்ப டிசப்பாயிண்ட் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் சிறுத்தை தொல்லை இருக்குன்றதுனால கொஞ்சம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி கும்பலாக தான் அனுப்புனாங்க. ஸோ அதனால் மேலே வந்ததுக்கு பார்த்தீங்கனாலே எங்களுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. சரி வந்துட்டு லாக்கர்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃப்ரீ தரிசனம் போகிறதுக்கு 1:45 ஆகிடுச்சு கைஸ். ஸோ 1:45 ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக குடோனில் விடுவாங்கன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருந்தோம் ஃப்ரீ தரிசனம் சொல்லிட்டு. அப்புறம் வெயிட்டிங் ஹால் சொல்லிட்டு ஒரு 1.5 hours போட்டாங்க. திரும்பி ஒரு 1 hour நடந்துட்டு திரும்பி குடோன் போட்டாங்க கைஸ். சரி, குடோன்லேயே கிட்டத்தட்ட 3 hours ஆகிடுச்சு. திரும்பி ஒரு 9 o'clock 9:30க்கு கிட்டத்தட்ட திறந்துட்டாங்க. நம்ம வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா 10:45 ஆகிடுச்சு. டோட்டலாக 9 hours ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு கைஸ். உள்ளே கொஞ்சம் சரியாக ரெஸ்ட் இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப தான் கொஞ்சம் வெளியே வந்து லட்டு டோக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் எத்தனை லட்டு வேணுமோ அதனை வாங்கிட்டு கொஞ்சம் டைரிஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ திருப்பதி திருமலா டைரிஸ் வாங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு லாக்கராண்ட வரலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் கொஞ்சம் அன்னப்பிரசாதம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னப்பிரசாதம் வந்து திருப்பதி வந்தால் ஒரு வேலையாவது அங்கே சாப்பிட்டு தான் வரணும், அது எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போய் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு திரும்பி லாக்கராண்ட வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு போகலான்றப்ப தான் தெரிஞ்சது கொஞ்சம் 6 புண்ணிய ஸ்தலங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வாட்டி போய் புண்ணியஸ்தலத்தையும் பார்க்கலாங்க. 6 புண்ணியஸ்தலம் இப்போ வந்துட்டோம். இது வந்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி அதுக்குன்னுலாம் தனியாக வர முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த புண்ணியஸ்தலத்தை போய் பார்த்துட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கைஸ். அது எந்த ஸ்தலன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஓகே கைஸ், நம்ம ஜீப் எடுத்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் பைக் எடுக்கல, ஜீப் எடுத்து தான் கிளம்பணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி பாதாளு. இங்கே வந்து நம்ம ஏழுமலை சாமியோட பாதம் புண்ணியஸ்தலம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏறிட்டோம். இதுவும் கொஞ்சம் படிக்கிறது தான், ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு 100 இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஏறிட்டோம். கொஞ்சம் ஏறும் போதே கொஞ்சம் நம்ம இருந்தது, கொஞ்சம் நல்லா சுற்றிட்டு வந்ததுனால இன்னும் கால் வலிச்சிருந்தது. அது பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ ஏறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சுற்றி பார்த்தேன். கொஞ்சம் வியூ பாயிண்ட் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. மேலேயே கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது கைஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம துளசி வாங்கிக்கணும், பாதாளுக்கு வைக்கணுன்றதுக்காக துளசி வாங்கிட்டு அங்கே பாதத்துக்கு வைக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே வியூ காட்டுற பாருங்க கைஸ். அதுக்கு கொஞ்சம் நம்ம துளசி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் காலில் விழுந்து கும்பிட்டோம் கைஸ். இதுக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கீழே வரும்போது இன்னொருத்தவங்க ஓகே கைஸ், இப்போ ஸ்ரீவாரி பாதம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா நேச்சர் ஸ்டோன் வியூ. நேச்சராகவே அந்த ஸ்டோன் வியூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேச்சர் ஸ்டோன் வியூ எதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்க கைஸ், நீங்களே பாருங்கள். இதுதான் நேச்சர் ஸ்டோன் வியூன்னு சொல்கிறாங்க கைஸ். கொஞ்சம் நார்மலாக நம்ம பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்கும், எதுவும் கொண்டு வந்து வச்சதில்லை, நேச்சுரலாகவே இந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு பேக் சைட் கேமரா காட்டுற பாருங்க.
அந்த வியூ பாயிண்ட் தான் அதோட நிறைய இம்பார்ட்டன்ஸ். அது ரெண்டுத்தையும் சேர்த்து நடுவில் அது எந்த ஒரு சப்போர்ட்டிங்கும் இல்லாமல் நிற்கிற மாதிரி. இதுக்கப்புறம் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி பேர்ட்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லி பார்த்தா நம்ம நார்மலாக வீட்டில் பார்க்குறது தான் கைஸ் இருக்குது. என்ன ஸ்பெஷலானா இங்கே மயில் இருந்தது. ஸோ மற்ற இடம்லாம் அப்படி இருந்தது. இதை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்களே படிச்சுக்கோங்க கைஸ். இதில் யார் யார் என்னென்னு தெரியும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு எதாவது எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. சரி நெக்ஸ்ட்டு ஏற ஆரம்பிக்கலாம், சிவனை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். இதில் என்ன ஸ்பெஷல்னால் சிவன் வந்து அவங்க 2 பசங்களோடு இருப்பாங்க. அதுதான் ஸ்பெஷல் இங்கே. சரி ஏதாவது நடக்காமல் இருக்குன்னு பார்த்தா இதுவும் படிக்கட்டு ஏறி இறங்குற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஏறுறது மட்டும் அப்போ ஏறி இறங்க மாதிரி. இப்போ இது என்னதுன்னா ஒரு சுற்று மாதிரி போகும் கைஸ். எப்படின்னா மேலே ஏறிடணும், கீழே இறங்கணும், ஒரு ரவுண்டான மாதிரி இது. ஸோ இது போகும்போது கொஞ்சம் ஸ்டாமினாவே இல்லை கைஸ். உடம்பு ரொம்ப டயர்டான மாதிரி தான் ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க கைஸ். திரும்பி ஏறி வந்துட்டோம் ரொம்ப தூரம், திரும்பி இறங்குறோம் கைஸ். அவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ பண்ணி ஆகணுங்க. இங்கே சுற்றியும் பார்த்தேன். என்ன நேச்சராக ஒரு வியூ இருந்தது கைஸ் உண்மையாக. இது முடிச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது கைஸ். ஆனால் வெயில் சுட்டெரியுது கைஸ். வெயிலே இல்லைன்னு நினச்சோம், வெயில் செம்ம ஜாஸ்தியாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், நிழலே அப்படி தெரியுதுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க வெயில் எப்படி அடிச்சிருக்கோன்னு. இங்கே வந்து அந்த சைட்லேருந்து தண்ணி வரும், பட் ரொம்ப ஆயிடுச்சுன்னா தான் இந்த ஆப்போசிட் சைடு நடுவில் கல் போட்டிருந்ததுனால நடுவில் ஆப்போசிட் சைடு வராமல் இருந்தது கைஸ். திரும்பி இறங்கினதுக்கப்புறம் திரும்பி ஏற வச்சுட்டாங்க சார். இதுதான் சொன்ன ஒரு ரவுண்டான மாதிரியே நடக்குங்க சொல்லு. கேமரா என்னன்னு தெரியல, டவுன் ஆகிடுச்சு கைஸ். சரி வேறு வியூ கிடைக்கல. இங்கே பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்தது கைஸ். இங்கேருந்து ரீல்ஸ் பண்ணுறவங்களே நிறைய பேர் கைஸ். இங்கே வந்து நான் பார்த்தேனே நிறைய பேர் ரீல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கைஸ். அவங்கள எதுவும் எடுக்கலை. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ தான் அங்கே இருந்து எண்டிங்க்கே வந்திருக்கோம். கொஞ்சம் சுற்றி வலை அடிச்சிருந்தாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா யாரும் இங்கே ரொம்ப டீப்பெல்லாம் பண்ண ஆக. அப்புறம் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேய சுவாமி, சுற்றி காட்டுற பாருங்க. சுற்றி வலை நம்மளால் ஒரு பாயிண்ட் எடுக்க முடியல. ரொம்ப ஹைட்டாக வேறு கட்டி வச்சுருந்தாங்களா, மேலேயே எடுக்க முடியல கைஸ். கேமராக்கு செல்ஃபி ஸ்டிக்கே மேலே போகலை. சுற்றி முடிச்சிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் லட்சுமி நரசிம்மர். இப்போ சிவனை வந்து வீடியோ எடுக்க விடலை. ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட் இடத்துக்கு கிளம்பிடுவோம் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ஆகாசகங்கா. ஆகாசகங்கான்றது ஒரு புண்ணியஸ்தலம் தான். அது அந்த ஃபால்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வாட்டி எப்போவுமே நான் வந்தாலே அங்கே ஃபால்ஸில் குளிச்சுட்டு தான் போவேன். பட் இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுற மாதிரி இல்லை, கீழே இறங்கணும் மாதிரி இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு போய் பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கு. சுற்றி வலை அடிச்சிட்டாங்க. இப்போ யாரையும் குளிக்க விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு வலை அடிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்தேன், பட் ஆனால் இது காட்டலாம் தான் நினச்சேன் உங்களுக்கு, பட் பேட் லக் கைஸ். ஸோ இது முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி மேலே தெளிச்சிட்டு தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே கொஞ்சம் சைடில் வந்திருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் கால் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். ஓகே கைஸ், ஆகாசகங்கா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இடத்துக்கு கிளம்பிட்டோம். நம்ம டிரைவர் வேறு ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாரு. ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா பாபநாசம். இதுலேயும் பாவங்கள் தீர்ற இடம்னு சொல்லுவாங்க. இதில் குளித்தா பாவங்கள் தீர்ந்துரும்னு சொல்லுவாங்க கைஸ். எப்போ வந்தாலும் நானும் இங்கே குளிச்சிடுவேன், பட் இந்த வாட்டி நான் குடிக்கல கைஸ். உடம்பு ஆல்ரெடி சும்மா டயர்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்ல செல்ஃபீஸு வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டோம் கைஸ். எடுத்துகிட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் இடத்துக்கு கிளம்பிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஜீப் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக, ஸோ திரும்பணுன்ட்டாங்க. இப்போ வேறு வண்டியும் கிடைக்கல இங்கேருந்து. ஸோ ஏன்னா எல்லா குரூப்பாக வந்தாங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணுன்ட்டாங்க. ஸோ அதனால் அந்த கடைசி வேணுகோபால் சுவாமி மட்டும் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ அதனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் கைஸ். கைஸ் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜீப்லேயே கீழே இறங்கலாம். பஸ்ஸில் வேண்டாம் ஜீப்லன்னு நினச்சோம். ஸோ ஜீப்லேயே கீழே இறங்கணும். வேறு லெவல் இருந்தது. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எல்லா திருப்பதி ரிவ்யூ எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வேறு ஏதாவது பிளேஸ் ரிவ்யூ கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த பிளேஸ் உங்களுக்கு ரிவ்யூ வேணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். அந்த பிளேஸ் ரிவ்யூ பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.
மறக்காமல் பிஜே ட்ரிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நானே